சூப்பர் ஸ்டார் இவரோட கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, படத்துக்கு போலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குங்க. ஒரு காமன் மேனா சொல்றேன், இந்த கூலி படத்தை கண்டிப்பா ஒன் டைம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. மியூசிக் அனிருத் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த பில்லர்னே சொல்லலாங்க. தாறுமாறா மியூசிக் போட்டிருக்காரு. படத்தை ஒன் ஹேண்ட் ஷோல்டர்லயே தாங்கி கொண்டு போறாரு. சூப்பர் ஸ்டார் இவரை நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அதே ஸ்டைலுங்க. எவ்வளவு வயசானாலுமே அவரோட ஸ்டைல யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாதுங்க. ஒன் மேன் ஷோனே சொல்லலாம். சூப்பரா இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. 2 மலையாள ஆக்டர் ஷௌபின் இவரு தாங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டருங்க. இவரை வச்சுதான் ஸ்டோரி மூவ் ஆகுது. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாருங்க. இவருக்கு பதிலா இந்த படத்துல பகத் பாசில் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அவரோட ஆக்டிங்கே தூக்கி சாப்பிடுற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. ரச்சிதா ராம் அப்படின்றவங்க இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா இருக்குங்க. விக்ரம் படத்துல எப்படி டீனா கேரக்டரோ அதே மாதிரிதாங்க இந்த படத்துல இவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் இவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா பண்ணிருப்பாங்க. நாகார்ஜுனா அவர் வரசின் எல்லாமே பயங்கர ஸ்டைலிஷா இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை ப்ரொமோஷன்ல டெட்லி வில்லன் சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷனோட போய் பாக்குறப்ப அவங்களால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல. ஆனா மத்தபடிக்கு நாகார்ஜுனா அவருக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாவே பண்ணிருக்காரு. உபேந்திரா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்காருங்க. சின்ன கேமியன் கூட சொல்லலாம். ஆனா பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. அமீர் கான் இவரை நான் ட்ரைலர்ல பாக்குறப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவரு பெருசா எந்த ஒரு சம்பவம் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு. சோ நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனால எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுங்க. மொத்தத்துல இந்த படத்தை நீங்க போய் பாக்குறப்ப வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் வித்தவுட் ஐப் இல்லாம நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒர்த்தாவே ஃபீல் பண்ணுங்க. படம் நல்லாவே தான் இருக்கு. ஆனா சில பேர் ரிவ்யூல படத்தை போட்டு காத்தடி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குறை சொல்ற அளவுக்கு இந்த படம் படுமோக்கேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. சூப்பர் ஸ்டாரோட கெரியர்ல இது ஒரு வித்தியாசமான படம். லோகேஷ் அவர் ஸ்டைல நல்லாவே படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இருந்தாலுமே சில ஆடியன்ஸ் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தால அவங்களால இந்த படத்தை ஏத்துக்க முடியாம போயிடுச்சு. இது லோக்கி படம் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒன் டைம் தியேட்டர்ல போய் பாத்துறலாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ நீங்க தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம வார் 2 ரிவ்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. பட்